ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். இந்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை 1ஆம் தேதி எடுத்தது. இப்போ தாங்க அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. சர்க்கஸ்ன்னு சொன்னோனே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி சர்க்கஸ் கூட்டி போனதே இல்ல. பட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க பாருங்களேன். ஓகேன்னு சொன்னீங்கன்னா போலாம். எங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? லட்சுமா நம்ம எங்க கிளம்புறோம்? சர்க்கஸ். என்ன சர்க்கஸ் போறோம்? ஒலிம்பியன் சர்க்கஸ். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க போறோம்னா ஈரோட்டில் ஒலிம்பியன் சர்க்கஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் சர்க்கஸ் வந்து நேச்சுரலாக மீட் பண்ணுவோம். பாய், see you. அவ்வளோதான் மக்களே, சர்க்கஸ்க்கு வந்துட்டோம். உண்மையாக தான் இருக்குது. இப்போ இந்த டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாமளே இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வரோம். பாருங்க, என்ன தெரிஞ்ச மாதிரி உள்ளே ஓடுறாங்க பாருங்க. எங்கே பிடிங்க விஷ்ணுவை. எப்படியோ நம்ம குழந்தைங்க ஆசைப்பட்ட மாதிரி சர்க்கஸ் கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. அவங்க 2 பேர்த்துக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. உள்ளே போகிறதுக்கு பயந்துட்டான் விஷ்ணு. அதுக்கப்புறம் நாங்களே தூக்கிட்டு அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போனோன்னே இருட்டாக இருந்துச்சு. ரொம்ப பார்க்கவே ஒரு ஏதோ குடோனுக்குள்ளே போனோமா. ரொம்ப டான்ஸ் ஆடுவோம். செம்ம பால் வந்து அவங்க சுற்றிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பால் வந்து ஜோக்கர் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உன்னால் சுற்ற முடியாதுன்னாங்க. பட் என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா சுற்றினாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அக்கா வந்து 2 கையிலுமே விளக்கு வச்சுட்டு அப்புறம் வாயில் ஒரு விளக்கு வச்சுட்டு பண்ணாங்க. ஆக்சுவலாக ஒரு பின்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த அக்காவுக்கு ரொம்ப ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்தனால பார்க்கவே ரொம்ப பயந்துட்டோம். பட் இருந்தாலும் அவங்க திறமைக்கு நம்ம வந்து பாராட்டி ஆகணும். சூப்பர்க்கா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து இந்த ஜோக்கர் வச்சுருக்கிற கையில் ரோஸை வந்து அந்த சாட்டையால் அடிக்கணுமாம்மா. அப்புறம் அந்த ஜோக்கர் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணி ஃப்ளவர் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பூவையே அந்த அக்கா சாட்டையிலே ஒரு அடி அடித்து அந்த பூவையே பாதி கட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு வகையான திறமை தான். நல்லா இருந்துச்சு. பாருங்க நீங்களே. அப்படின்னா ஒரு தமிழ்காரங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இந்த அண்ணா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சர்க்கஸோ இந்த மாதிரி ஒரு மேஜிக்கோ நான் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பக்கெட் தண்ணி ஃபுல்லாக குடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு வாளி அந்தளவுக்கு குடிச்சிருக்காங்க. அதில் வந்து க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலர் ஜூஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அந்த ஜோக்கர். அது குடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா அவங்க தனித்தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறாங்கப்பா. இது எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மெசேஜில் சொல்லுங்கள். இது வந்து எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவங்க பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். என்ன பண்ணுற சர்க்கஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சர்க்கஸா இல்லை சாகசமா இல்லை மேஜிக்கானே தெரியல.
எப்படிங்க ஒரு மனுஷனால் இவ்வளோ தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் அதை வெளியே எடுக்க முடியுது? எனக்கு அது எப்படி மேஜிக்காக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும்ல. எல்லாம் உள்ளே ஏதாவது வாயில் டியூப் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு ஒரு எங்களுக்கு ஃபன்னாக இருந்துச்சு அந்த டைமில். பட் இருந்தாலும் இது உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள். என்னடா பண்ணுறது? இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்த குட்டீஸ் எல்லாத்தையுமே அந்த ஜோக்கர் வந்து முன்னாடி ஃப்ரெண்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையுமே டான்ஸ் ஆட சொன்னாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தாங்களும் என்ஜாய் பண்ணணும், வந்து நம்மளை பார்க்க வந்தவங்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட் இருந்துச்சு. வரக்கூடிய சுட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அவங்களும் ஸ்டேஜுக்கு போய் அவங்களும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நம்ம தம்பி பாப்பாவையும் கொண்டு போய் அதில் விடலான்னு பார்த்தா அவங்க வந்து ரொம்ப குட்டி பேபியாக இருக்கிறதுனால எங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. க்ளோஸ் ஆச்சா?